வணக்கம் நண்பர்களே. தமிழ் ரியாலிட்டி டாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிக எளிமையானது, ஆனால் உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடும் சக்தி கொண்டது. ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் உங்களுடையதுதானா, அல்லது உங்கள் உணர்ச்சிகளும் சூழ்நிலைகளும் உங்களை எடுக்க வைக்கின்றனவா? உலகின் மிகப்பெரிய போர்க்களம் உங்கள் உள்ளத்திற்குள் தான் இருக்கிறது. அங்கு ஒரு பழமொழி உண்டு: மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மிக மோசமான எஜமான். உங்கள் மனதை நீங்கள் ஆள தவறினால் அது உங்களை அடிமையாக்கி தான் நினைத்த திசையில் இழுத்துச் செல்லும். மனம் என்பது என்ன? அது கட்டிலடங்காத குதிரை போன்றது. அதற்கு திசை தெரியாது, வேகம் மட்டுமே தெரியும். குரங்கு மனம். ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் குரங்கை போல நம் மனம் கடந்த காலத்தின் சோகத்திற்கும் எதிர்காலத்தின் பயத்திற்கும் இடையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிகழ்காலம். நிஜம் என்பது இப்போது இந்த நொடியில்தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மனம் உங்களை இங்கே இருக்க விடுகிறதா? நீங்கள் ஒரு கார் ஓட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஸ்டியரிங் உங்கள் கையில் இருந்தால் அது பயணம். ஸ்டியரிங் தானாக திரும்பினால் அது விபத்து. உங்கள் வாழ்க்கையின் ஸ்டியரிங் உங்கள் கையில் இருக்கிறதா? மனதை ஆளவில்லை என்றால் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கை பின்வரும் 3 விஷயங்களால் ஆளப்படும். பழக்க வழக்கங்கள். உங்களுக்கு தேவையில்லை என்று தெரிந்தும் சில விஷயங்களை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் மனம் உங்களை ஆள்கிறது என்ற அர்த்தம். உணர்ச்சிகள். யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களை நாள் முழுவதும் கவலையில் ஆழ்த்துகிறது என்றால் உங்கள் மகிழ்ச்சியின் சாவியை இன்னொருவரிடம் கொடுத்து விட்டீர்கள். புலனின்பங்கள். தற்காலிகமான சுகங்களுக்காக நீண்ட கால இலக்குகளை நீங்கள் தொலைக்கிறீர்கள் என்றால் மனம் உங்களை வீழ்த்திவிட்டது. மனதை வென்றவனுக்கு இவ்வுலகமே நண்பன். மனதிற்கு அடிமையானவனுக்கு அவனே மிகப்பெரிய எதிரி. மனதை ஆளவது எப்படி? சில பயிற்சிகள். உங்கள் எண்ணங்களுடன் போராடாதீர்கள். அதை ஒரு வேடிக்கை பார்ப்பவரை போல கவனியுங்கள். ஒரு மேகம் கடந்து செல்வதைப் போல உங்கள் எண்ணங்கள் கடந்து செல்லட்டும். நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். என் மனதில் கோபம் எனும் எண்ணம் எழுகிறது என்று கவனியுங்கள்.